ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மத்த எல்லா நெட்டிசன்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த சேனலை திறந்தாலும், எந்த யூடியூப், எந்த சோசியல் மீடியாவை பார்த்தாலும் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ற நியூஸ் தான் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன, யாரு அப்படின்றத இப்போ நாம டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்க யாரு அப்படின்னா சிம்ரன் அண்ட் ஜோதிகா. அதாவது சிம்ரன் ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து பேசியிருந்தாங்க. அப்போ பேசும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்துல நடிச்சதை பத்தி எனக்கு ஒரு ஹீரோயின் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு ரோல்ல உங்களை பார்க்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரி ஆன்டி ரோல்ல எதுக்கு நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து திருப்பி ஒரு பதிலடி கொடுத்திருந்தேன். டப்பா படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஆன்டி ரோல் எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் யாரு அப்படின்றத சொல்லாமையே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் டைரக்டா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் பயங்கர சர்ச்சையா மாறிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய அளவுல சண்டையா போய்கிட்டு இருக்கு. அந்த ஹீரோயின் யாரு அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து ஜோதிகாவா தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இப்போ ஹிந்தியில டப்பா கார்டல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சுதான் சிம்ரன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜோதிகா பேரை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் லைலாவா இருக்குமோ, அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முழுசா அடிபடுற பேர் வந்து ஜோதிகா ஜோதிகா ஜோதிகா. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஜோதிகா மேல பல புகார்கள், பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனலே நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவங்களோட விஷயங்கள் பத்தி, அவங்களோட விமர்சனங்களை பத்தி. அதனால கண்டிப்பா அந்த ஹீரோயின் வந்து ஜோதிகாவா தான் இருப்பாங்க. இப்போ ரொம்பவே அவங்க ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. பாலிவுட் போனதுக்கு அப்புறம் அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ சிம்ரனா அவங்க இப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிகாவோட கெட்ட நேரமோ என்னமோ, அவங்க எது பேசினாலும் எது சொன்னாலும், ஏன் அவங்க எதுவுமே சொல்லலைனாலும் அது ஒரு சர்ச்சையாகுது, அது ஒரு பிரச்சனையாகுது. அந்த விஷயம் அவங்கள தாண்டி அவங்க குடும்பத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவுமே அப்படிதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்துல சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி அவங்களோட அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த பாட்டு அப்போ ஹிட் ஆச்சோ இல்லையே, இப்போ பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அந்த பாட்டோட ரீல்ஸ் ரீக்ரியேஷன் தான் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அதே ஸ்டெப்பு போட்டு அந்த டான்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஸோ சிம்ரன் அப்படின்றவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ பொதுவாக 90s பீரியட்ல டாப் ஹீரோயின், கவர்ச்சி கண்ணி, அழகான ஹீரோயின் அப்படின்னா சிம்ரனை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் ஜோதிகா எல்லாமே கூட. ஸோ சிம்ரன் வந்து எப்பவுமே அவங்களோட பிளேஸ் வந்து தனி தான். சிம்ரன் வந்து யூனிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ சிம்ரனையும் ஜோதிகாவும் எப்பயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஜோதிகாலாம் அதுக்கப்புறம் வந்தவங்க தான். சிம்ரன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சிம்ரனோட இடுப்பு அழகு யாராலையும் வர முடியாது, அவங்களோட டான்ஸ் அழகு யாராலையும் வர முடியாது. விஜய் கூடவே டஃப் கொடுத்து ஆடின ஒரு ஹீரோயின் வந்து சிம்ரன். அதனால அவங்களையும் ஜோதிகாவையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய மீடியாக்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சினி வட்டாரத்துல கூட பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, இவங்க 2 பேருக்குள்ளவான சர்ச்சை. இதை வந்துட்டு சிம்ரன் சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம நெட்டிசன்கள், நம்மள சுத்தி இருக்கிற யாருமே இன்னும் இந்த பிரச்சனையை முடிக்கல. ஸோ 90% வந்து அந்த ஹீரோயின் ஜோதிகா தான் சொல்லி எல்லாரும் ஜோதிகாவை இப்ப கலாய்ச்சிட்டு வராங்க. ஏற்கனவே ஆட்டிடியூட் ஹீரோயின் அப்படின்னா நயன்தாராவை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஜோதிகாவை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப அவங்க அவ்வளோ ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. தன் கணவர் நடிச்ச ஒரு பட ப்ரமோஷனுக்கே அவங்க வரல, ஃபேமிலியோட வரல. சிவகுமாரும் அவங்களோட ஒய்ஃபும் தான் வந்திருந்தாங்க. அதாவது சூர்யாவோட அம்மாவும் அப்பாவும் தான் வந்திருந்தாங்க இப்போ ரெட்ரோ படத்தோட அந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. அப்படி இருக்கிறப்ப ஜோதிகா அதுக்கே வரல, அவங்களே மதிக்கல. அவங்க வந்து பெண்கள்னு சொல்லி தனி ஒரு உலகத்துல போயிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் சைட் போயிட்டாங்க. தமிழ்நாட்டையும் மதிக்கல, தமிழையும் மதிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிகா மேல கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சிம்ரன் இப்படி சொன்னதுனால பயங்கரமா எல்லாருமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த சாங்ல இருந்து சிம்ரனோட மார்க்கெட் லெவல் இன்னும் வேற லெவலுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்க எங்க இருந்தா அகைன் அவங்க ஹீரோயினா நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. இவ்வளோ விஷயங்கள் இவங்க 2 பேருக்குள்ள சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க 2 பேருமே இது வரைக்கும் எதுவும் வாயை திறக்கல. ஜோதிகாவும் இதை பத்தி எதுவும் போடுறது இல்லை. பொதுவா ஜோதிகா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வருது, ஏதாவது ஒரு விமர்சனம் வருது, அவங்கள பத்தின ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவா வருது அப்படின்னா உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறது அந்த அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அந்த விஷயம் அவங்க இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ரசிகர்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்போ எந்த ஒரு பதிலுமே அதை பத்தி அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுத்ததும் கிடையாது. இப்பவும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ சிம்ரனும் வந்து அந்த மேடையில சொன்னதுக்கோட சரி, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் யாரு அப்படின்றத அவங்க பெரிய அளவுல சொல்லல. ஆனா இந்த மோதல்களை வச்சு பார்க்கும்போது மேபி அது ஜோதிகாவா தான் இருக்கும். அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல கூட சொல்லியிருக்கலாம். இவங்களும் அதை விளையாட்டா ஒரு நார்மலா ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கலாம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா ஆக்குறாங்க, இவங்களுக்குள்ள ஒன்னும் கிடையாது, ஹீரோயின்ஸ்குள்ள ஏன் சண்டை மூட்டி விடுறீங்க, 2 பேருமே ஒரு காலகட்டத்துல டாப்ல இருந்தவங்க தான், சோ அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுல நம்ம எதுக்கு தலையிடணும்னு சொல்லி சோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா மெசேஜஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை தாண்டி இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சிக்காக கிரியேட் பண்ற விஷயம் தான்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த சண்டை வந்து உண்மையானது கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நார்மலான ஒரு சாட்டிங் தான் நடந்திருக்கு. உண்மையில சிம்ரனுக்கும் ஜோதிகாவும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிம்ரனை சொல்ற அளவுக்கு ஜோதிகா பெரிய ஆளும் கிடையாது, ஜோதிகாவை சொல்ற அளவுக்கு சிம்ரன் வந்து சின்ன ஆளும் கிடையாது. சோ 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு பிளேஸ் சினிமால இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஜோதிகாக்கும் ஒரு தனி மரியாதை தனி பேர் இருக்கு, அதே மாதிரி சிம்ரனுக்கும் தனி மரியாதை தனி பேரு. 2 பேருக்குமே ஆன ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களே வந்து சைலண்டா இருக்கும்போது நாம ஏங்க பேசணும், அவங்களே சைலண்டா இருக்காங்க, அப்ப நம்ம எதுக்கு பேசணும், சோ விட்டுறலாமே. இந்த சண்டை எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் நீங்க சண்டை அது இதுன்னு சொல்லி நிறைய நியூஸ் படிச்சீங்க அப்படின்னாலும் அது ஃபேக்கா தான் இருக்கும். இதுதான் உண்மையில நடந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சோ உங்களுக்கு சிம்ரன் அண்ட் ஜோதிகாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உண்மையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.